வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்திய விடுதலை இயக்கத்தின் இரண்டாம் நிலை 1920 1947 வரை உள்ள நிகழ்வுகளில் ஆகஸ்ட் நன்கொடையும் கிரிப்ஸ் தூதுக்குழுவும். ஆகஸ்ட் நன்கொடை 1940ஆம் ஆண்டு. ஆங்கில அரச பிரதிநிதி லின்லித்கோ இந்தியர்களை இரண்டாம் உலகப் போரில் ஈடுபடுத்தினார். இதனை காங்கிரஸ் எதிர்த்தது. காங்கிரஸை திருப்தி செய்ய சில உறுதிமொழிகளை லின்லித்கோ வழங்கினார். இதன் மூலம் போர் முடிந்ததும் இந்தியாவிற்கு அரசியல் நிர்ணய சபை அமைக்க ஒரு குழு நியமிக்கப்படும் என்றும் அரச பிரதிநிதியின் போர் ஆலோசனை குழுவில் இந்தியருக்கு இடமளிக்கப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டது. இது ஆகஸ்ட் நன்கொடை என்று அழைக்கப்பட்டது. இதனை காங்கிரஸ் முற்றிலுமாக நிராகரித்தது. கிரிப்ஸ் தூதுக்குழு 1942ஆம் ஆண்டு. இரண்டாவது உலகப் போரில் ஜப்பான் இங்கிலாந்திற்கு எதிராக ஈடுபட்டது. இங்கிலாந்து போரில் வெற்றி பெற இந்தியாவின் ஆதரவு தேவைப்பட்டது. எனவே காங்கிரசின் ஒத்துழைப்பை பெறவும் இந்திய அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் 1942ஆம் ஆண்டு மார்ச் மாதம் சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் தலைமையில் ஒரு தூதுக்குழுவை இந்தியாவிற்கு அனுப்பியது. இக்குழு கிரிப்ஸ் தூதுக்குழு என்று அழைக்கப்பட்டது. இக்குழு இரண்டாம் உலகப் போரில் ஆங்கிலேயருக்கு உதவிகரமாய் இந்தியா இருக்க வேண்டும் என அறிவித்தது. போருக்கு பின் இந்தியர்களுக்கு டொமினியன் அந்தஸ்து வழங்கப்படும் எனவும் இந்திய அரசியல் அமைப்பினை வரைவதற்கு புதிய திட்டம் அறிவிக்கப்படும் எனவும் அறிவித்தது. ஆனால் இந்தியாவிற்கு முழு சுதந்திரம் வழங்குவது பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை. எனவே காந்தியடிகள் கிரிப்ஸ் தூதுக்குழு உறுதிமொழிகளை திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின்தேதியிட்ட காசோலை என குறிப்பிட்டார். கிரிப்ஸ் தூதுக்குழு தோல்வியடைந்தது. நன்றி, வணக்கம் நண்பர்களை. வீடியோ பிடிச்சவங்க வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவை பாருங்கள்.